நான் ரொம்ப அதிகம் பேச விரும்பல. கிட்டத்தட்ட 20 வருஷமா கண்ணாடி போட்டுக்கிட்டு தான் எழுத்து படிக்க முடியும். அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ 2 வருட காலமாக நான் கண்ணாடியை கழட்டிட்டேன். எனக்கு இப்போ வயசு 60 ஆக போகுது. ஒரு 58 வயசு முடியுது, 60 ஆக போகுது. இந்த 2 வருஷமா கண்ணாடியை கழட்டினதுக்கு மூல காரணம் ஒரு சின்ன பயிற்சி அந்த கண்ணுக்கு கொடுத்தேன். தொடர்ந்து இந்த பயிற்சியை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இதில் பலன் இருக்குது என்பதை உணர்ந்த பிறகு நான் அதை உங்களுக்கு போடுறேன். இந்த பயிற்சியுடைய தன்மை முதலில் இந்த கண்ணுடைய பார்வை 2 இந்த மூக்கு முனையில் வச்சு 15 எண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அப்படியே அந்த நெத்தி புருவத்தை கொண்டு போங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அடுத்தது இந்த பக்கமும் இந்த பக்கமும் எவ்வளவு கண்ணை அங்கே திருப்ப முடியுமோ அப்படி திருப்பணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. இந்த பக்கமும் இந்த பக்கமும் முகம் அப்படியே தான் இருக்கணும். கண்ணு மட்டும் மேலையும் கீழையும். 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அடுத்தது இந்த பக்கமும் அந்த பக்கமும் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. இது முடிஞ்ச பிற்பாடு அப்படியே கண்ணை 2 கண்ணும் ரொட்டேட்டர் அப்படி இப்படி 15 சுத்து இப்படி 15 சுத்து எல்லாம் வியூ பண்ணி எடுக்கிட்டேன். ஆறு 7 8 9 10 11 12 13 14 15. இப்போ இது முடிஞ்சிச்சு. கண்ணை அப்படியே தொடச்சிட்டு இந்த கையை கொண்டு போய் இந்த இடத்துல வச்சு 15 சுத்து. 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அப்படியே எடுத்து இந்த பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அடுத்தது இந்த கை இதில் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அடுத்தது கரெக்டாக இந்த இடத்துல வச்சு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஒரு சுற்று 2 சுற்று கூட போனாலும் பரவாயில்ல, ஒரு சுற்று 2 சுற்று குறைஞ்சாலும் பரவாயில்ல. அதுக்காக வந்து ஒன்றும் பெருசாக தடை இல்லை. 15. 1 2 3 4 5 6 10 11 12 13 14 15. இதை முடிச்சுட்டு அப்படியே இந்த மூலையில் இந்த இடத்துல போய் ஒரு 3 தட்டு 1 2 3. அதேமாரி இந்த இடத்துல 1 2 3. அடுத்தது இந்த இடத்துல வச்சு 15 சுற்று தட்டினதுக்கு பிறகு 5 6 7 8 9 10 11 12 13 14 15. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அதேமாரி இந்த கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. இது முடிச்ச பிற்பாடு இந்த கையை கொண்டு போய் இந்த உள்ளே வச்சுக்கணும். நல்லா உள்ளே அழுத்தி வச்சு 15 ப்ரஷ். வணக்கம். இதுதான் அந்த பயிற்சி. இதுக்கு அனுமானம் அப்படின்னா என்னன்னா, முருங்கைக்கீரை சூப்பு. முருங்கைக்கீரை 2 கொத்து முருங்கைக்கீரையை பாருங்க, அப்படியே காம்பு கம்பு எல்லாத்தோட நறுக்கி ஒரு 1.5 டம்ளர் தண்ணி 150 மில்லி தண்ணியில் வெட்டி போடுங்க. கொஞ்சோண்டு சோம்பு, கொஞ்சோண்டு ஜீரகம், 2 பூண்டு பல், கொஞ்சோண்டு மிளகு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு அந்த 1.5 டம்ளர் தண்ணி அப்படியே கொதிக்க வைங்க. இப்போ தான் உங்களுக்கு கேஸ் அடுப்பு இருக்குது, ஈஸாக போயிடும். டக்குன்னு கொதிக்க வச்சு அது 1 டம்ளர் ஆனவொன்னா வடிகட்டி அதை அப்படியே குடிச்சிடணும். நைட்டு படுக்கும்பொழுது ஒரு நாள் பொழுதுல ஒரு முறை எப்போ வேணாலும் நீங்கள் குடிக்கலாம். அது முருங்கைக்கீரை, அது ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான். இதை தொடர்ந்து பண்ணணும். இதையும் பண்ணணும். இது வந்து அதுக்கு வலுவூட்டக்கூடிய, ரத்தத்துக்கு வலுவூட்டக்கூடியது. இன்னைக்கு சின்ன எழுத்தை கூட என்னால் படிக்க முடியுது. 20 வருஷம் நான் கிட்டத்தட்ட 18 வருஷம் கரெக்டாக கண்ணாடி போட்டால் தான் எழுத்து தெரியும், கண்ணாடி போட்டால் தான் படிக்கலாம்னு சொல்லக்கூடிய நிலைமை மாறி இப்போ 2 வருஷமாக கண் கூட கண்ணாடியை கட்டியே விட்டேன். இதை குறைஞ்ச வயசு 40 வயசுக்குள்ள உள்ளவங்க 10 நாள் செஞ்சாலே போதும். ஒரு மாதத்துக்கு 10 நாள். ஒரு 40 வயசுக்கு மேலே உள்ளவங்க ஒரு 15 நாள் பண்ணுங்க. இது மொத்தத்துக்கே எல்லாம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஆகும், அவ்வளவுதான். இதை செய்யுங்க, பயனடைங்க. நான் பயன் பெற்றதை உங்களுக்கு தெரிவித்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆஃப் பண்ணு.